வணக்கம் பிள்ளைகள். ஸோ நாங்கள் லாஸ்ட் வீடியோல கெமிஸ்ட்ரி, அதாவது 3வது டியூட்டுண்ட கெமிஸ்ட்ரி கேள்விகள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அதுல மீதமா இருக்கிற கெமிஸ்ட்ரி கேள்விகளை நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் பாருங்கோ. 16வது கேள்வி. கீழே மின்னிரசாயம் தொடர்பான சில கூற்றுகள் தரப்பட்டுள்ளன. அதாவது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி தொடர்பான சில கூற்றுகள் தரப்பட்டிருக்குது. அந்த கூற்றுகளை என்னன்னு பார்ப்போம். கூற்றை பார்த்தாங்கன்னா, எலக்ட்ரனை அகற்றல் ஆக்சிடேற்றம் ஆகும். அதாவது ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஆக்சிடேஷன். அடுத்த 2வது கூற்று, அதாவது ஒரு இடத்துல ஒரு ஆள்கிட்ட இருந்து இலத்திரன் அகற்றி இலத்திரன் நாங்க வெளியில் எடுத்தோம்னா அவர் ஆக்சிடேட்டப்பட்ட அந்த இலத்திரனை வெளியில் எடுக்கிற செயல்முறையை நாங்க ஆக்சிடேட்டம் சொல்றோம். அதே மாதிரி ஆக்சிடேட்டம் நிகழும் மின்வாய் கேதோட் ஆகும். எந்த எலக்ட்ரோட்ல ஆக்சிடேஷன் நடக்குதோ அந்த ஆக்சிடேஷன் நடக்கிற எலக்ட்ரோட நாங்க என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா கேதோட் குறிப்பிடுறோம்னு சொல்லுவோம். சரி பிள்ளைன்றத பிறகு புறச்சுற்று வழியாக அனோட்டில் இருந்து கேதோட்ஸுக்கு எலக்ட்ரான் பாயும். அதாவது எக்ஸ்டர்னல் சர்க்கிட்ல வந்து ஃப்ரம் அனோட் டு கேதோட் எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கும். இதுல சரியான கூற்றுக்கள் பார்த்தா ஒவ்வொரு கூற்றா பார்த்தோம்னா எலக்ட்ரானை அகற்றுவதான் ஆக்சிடேட்டர். உண்மையில சரி. Zn இருந்து 2 எலக்ட்ரான் அகற்றி விட்டால் நாங்க என்ன சொல்லுவோம், Zn ஆக்சிடேட்டபிள் சொல்றோம். அந்த கூற்று சரி. அடுத்தது, ஆக்சிடேற்றம் நிகழும் மின்வாய் கேதோட்ன்றது பிழை. ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு கிளியரா இருந்திருக்கும். ஆக்சிடேற்றம் நிகழ்றது எங்க சொல்லி சொன்னா அனோட்ல, தாழ்த்தல் நடக்கிற எங்க சொல்லி சொன்னா கேதோட். ஆக்சிடேஷன் நடக்கிற எலக்ட்ரோட தான் நாங்க அனோட் சொல்லுவோம். அது நேர்முனைவா அனோட் கேதோட்டும் நேர்முனைவும் மனைமுனைவும் வேற வேற விஷயம். அதை போட்டு நாங்க குழப்பிக்கொள்ள கூடாது. அனோட் சொல்லி சொல்றது ஆக்சிடேற்றம் நிகழும் மின்வாய். அது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, சிச்சுவேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பிளஸ் டெர்மினலாம் வரலாம், மைனஸ் டெர்மினலாம் வரலாம். அது வேற விஷயம். அதே மாதிரி ரிடக்ஷன், தாழ்த்தல் நடக்கிற மின்வாய் எலக்ட்ரோட நாங்க சொல்லுவோம் கேதோட் சொல்லுவோம். அதுவும் பிளஸ் மைனஸா மாறும் அந்தந்த சிச்சுவேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி. உதாரணமாக ஒரு எளிய மின்கலம், அதாவது ஒரு சிம்பிள் செல்லுல ஆக்சிடேஷன் Zn நடக்குது, ரிடக்ஷன் காப்பர் எலக்ட்ரோட்ல நடக்குது. நாங்க ஆனால் மின்கலம் அதை பார்க்க காப்பர் எலக்ட்ரோட நாங்க பிளஸ் சொல்றோம். சோ பிளஸ் மின்வாயில ரிடக்ஷன் நடக்குது, மைனஸ் மின்வாயில என்ன நடக்குது, ஆக்சிடேஷன் நடக்குது. இது எளிய மின்கலம். எக்ஸாம்ல இதெல்லாம் உங்களுக்கு கட்டு குழப்பி வரக்கூடும். ஆனால் நாங்க ஒரு எலக்ட்ரோ பிளேட்டிங், ஒரு மின்முனாமுடைய கலத்தை பார்த்தோம்னா அங்க எப்பவுமே ஆக்சிடேஷன் நடக்க வேண்டிய மின்வாய அனோட்டு மின்வாய நாங்க பிளஸுக்கு தான் நினைப்போம். தாழ்த்த நடக்க வேண்டிய மின்வாய நாங்க மைனஸுக்கு தான் நினைப்போம். அங்க மாறி வரும். சோ எக்ஸாம்ல உங்களுக்கு ஒரு எம்சிக்யூல எப்படி ஒரு கேள்வி வருது என்றால், ஆக்சிடேற்றம் நிகழும் மின்வாயான அனோட் எப்பொழுதும் நேர்முனைவாக காணப்படும் என்று சொன்னால் அந்த கூற்று பிழை. எப்பொழுதும் என்ற வேர்டுக்காக அந்த கூற்று பிழை. அது நேர்முனையாக அமையலாம், மறைமுனையாக அமையலாம். அது அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்து. சோ இங்க ஆக்சிடேற்றம் நிகழும் மின்வாய் கேதோட் ஆகும்ன்றது பிள்ளை அனோட். ஸோ பி ஆன்சர். ஸோ பியோட தொடர்புடைய என்னென்ன ஆன்சர் இருந்தோ அதெல்லாம் கட் பண்ணி விடலாம். அப்ப நீங்க சி வாசிக்கவே தேவையில்லை. முதலாவதும் பெறாது, 2வதும் பெறாது, 4வதும் பெறாது, 3வது தான் ஆன்சரா வரும். இருந்தாலும் நாங்கள் மற்றதையும் பார்ப்போம். புறச்சுற்று வழியாக அனோட்ல இருந்து தான் கேதோட்டுக்கு போவோம். அனோட்ல தான் 2 எலக்ட்ரான் விடுவிக்கப்படும். ரிலீஸ் பண்ணப்பட்ட 2 ரிமூவ் பண்ணப்பட்ட 2 எலக்ட்ரான்ஸும் அந்த நான் கனெக்ட் பண்ணி கொப்பர் வயருக்களால அப்படியே ஓடி போய் கொப்பர் எலக்ட்ரோடுக்கு போகும். கொப்பர் எலக்ட்ரோடுக்கு போய் அந்த கொப்பர் எலக்ட்ரோட சுத்த வர்றதுக்கு H+ போய் இணைஞ்சு டக்குனு H2 கேஸா மாறும். சோ சரியான கூற்று என்னன்னு சொல்லி சொன்னா ஏயும் சியும் 16க்கு 3வது ஆன்சரா வரும். அடுத்த கேள்வி பாருங்க. சால்வெண்ட்ஸ் தொடர்பான கேள்வி. கரைப்பான்கள் பின்வருவனவற்றுள் எது முனைவற்ற, அதாவது நான் போல அசேதன இனோர்கானிக் சால்வெண்ட் சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்த முனைவற்றது முனைவா இருக்கிறது ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கின்ற அதை ஞாபகத்துல முடியலையே. இதை வச்சு கொண்டு போவோம். எது ஆர்கானிக், எது இன்ஆர்கானிக். இதுல ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ், அதாவது சேதன கரைப்பான் பென்சீன் ஒரு சேதன கரைப்பான், அசட்டோன் ஒரு சேதன கரைப்பான், கார்பன் டெட்ராக்ளோரைடு ஒரு சேதன கரைப்பான்.
ஆனா கார்பன் இரு சல்பைட் ஒரு அசேதன கரைப்பான். சோ நீங்க சில இடங்கள்ல ஒரு சின்ன மயக்கம் போம் இருக்குது. கார்பனோட தொடர்புடைய எல்லா கம்பவுண்ட்ஸும் ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் என்று சொல்றது பிழை. உதாரணமாக CO2 ஒரு கார்பனோட சேர்ந்த மூலம் தான், கார்பனோட தொடர்புடைய ஒரு சேர்வை தான். ஆனா CO2 நாங்கள் ஆர்கானிக் சேர்வையா எடுக்க மாட்டோம். CO2 ஒரு இன்ஆர்கானிக் சேர்வை. H2CO3 ஒரு இன்ஆர்கானிக் சேர்வை. HCO3- ஒரு இன்ஆர்கானிக் சேர்வை. சோடியம் கார்பனேட், பொட்டாசியம் கார்பனேட், எல்லா வகையான கார்பனேட்டுகள், இது கார்பனேட்டுகள், CO, கார்பன் மோனோக்சைடு, கார்பன் ஆக்சைடு எல்லாமே நாங்க என்ன எடுப்போம்? இந்த கார்பன் இரு சல்பைட், கார்பன் CS2 எல்லாத்தையுமே நாங்கள் இன்ஆர்கானிக் தான் எடுப்போம். அது உங்களுக்கு ஏழலுக்கு வந்த அப்புறம் அதே நாங்க இன்ஆர்கானிக் ஆர்கானிக் எடுக்கிறோம்னு சொல்லி இந்த விளக்கம் வேற. இப்போதைக்கு O லெவல்ல உங்களுக்கு கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்ஸ் கிளியரா கொடுத்திருக்க புக்ல அதை பாத்தீங்கன்னா சரி. ஸோ பென்சீன், அசட்டோன், கார்பன் டெட்ராக்ளோரைட் மூணுமே 100% சேதன கரைப்பான். ஸோ அதுல மிச்சமா இருக்கிறது கார்பன் இரு சல்பைட். ஸோ நீங்க அதுக்கு டைரக்டா போடலாம். ஸோ 17க்கு 4வது ஆன்சரா வரும். ஆனா இப்ப பாப்போம் அந்த முனைவற்ற முனைவு கதைகளை பார்ப்போம். பென்சீன் பாத்தீங்கன்னா ஒரு முனைவற்ற சேதன கரைப்பான். கார்பன் டெட்ராக்ளோரைட், கார்பன் நாற்குளோரைட பாத்தீங்கன்னா ஒரு முனைவற்ற சேதன கரைப்பானாக இருக்கு. அசட்டோனை பாத்தீங்கன்னா முனைவுடைய சேதன கரைப்பானாக இருக்கு. கார்பன் இரு சல்பைட் முனைவற்ற அசேதன கரைப்பானாக இருக்கு. இது நியம உதாரணங்களுக்கு புக்ல கொடுத்துருக்கு, அதன்படி போனீங்கன்னா சரி. அந்த முனைவிலி என்றதும் நீங்க ஃபர்தர் கிரேட்ஸ்ல கிளியரா படிப்பீங்க. அது என்னத்தை வச்சுக்கொண்டு முனைவு சொல்றது. அதாவது இப்போது உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா அந்த மின்னெதிர்த்தன்மை தான். அந்த ஒவ்வொரு மூலகங்கள் பிணைப்புல இருக்க இது எல்லாமே இப்ப குறிப்பிட்டு எல்லாமே பங்கிட்டு வேலை சேர்வை. சோ அந்த பங்கிட்டு வேலை சேர்வைகள் தங்களுக்கு இடையிலான பிணைப்புல இருக்க என்னென்ன மாதிரி இந்த இலத்திரங்களை இழுக்குது, தள்ளுது, கவருது, அந்த பேஸ் பண்ணி வச்சோம்னா நாங்க அதை முனைவிலி என்ற கதை அதை பற்றி கிளியரா நீங்க ஃபர்தர் கிரேட்ஸ்ல படிப்பீங்க. இப்போ உங்களுக்கு கொடுத்திருக்க நியம உதாரணப்படி நான் போல இன்ஆர்கானிக் சால்வெண்ட், அதாவது முனைவற்ற அசேதன கரைப்பானாக இருப்பது கார்பன் இது சல்பைட். அடுத்தது 18வது கேள்வி பார்ப்போம். தாக்க வீதத்துடன், அதாவது ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல இருக்கிற 3 உலோகங்கள் தொடர்பான தாக்கம் தந்திருக்கா பாருங்க. எக்ஸ் என்ற உலோகத்தை நாங்க Y2+ சொல்யூஷனுக்குள்ள போடைக்க X2+ Y டிபாசிட் ஆகுது, திருப்பி சாலிட் ஆகுது. அப்ப இப்ப எக்ஸையும் பையையும் பார்த்தோம்டா யாருக்கு ரியாக்டிவிட்டி கூடன்னு சொல்லி சொன்னா எக்ஸுக்கு தான் ரியாக்டிவிட்டி கூட. உதாரணமாக நீங்க இப்படி யோசிக்கலாம், ஒரு கொப்பர் சொல்யூஷனுக்குள்ள ஜிங்க போடுற மாதிரி, ஒரு கொப்பர் சல்பேட் சொல்யூஷனுக்குள்ள ஒரு ஜிங்க் ஷீட்டை போட்டு விட்டோன்னு ஒரு செப்பு சல்பேட் கரைசலுக்குள்ள நாகத்தாவட்டை போட்டு விட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல செப்பு கரைசல் நிறமாற்றம் நடக்கும். அந்த நீல நிறம் இல்லாம நீல நிறம் நிறமற்ற நிறமா மாறிக்கொண்டிருக்கும். அதோட கீழே செப்பு வீழ்படிவுகளும் பேர். சோ அத ஒரு விதிமாறின்னு சொல்லாம என்ன, தாக்கவிய தொழில் மேலுள்ள மூலகங்கள் கீழுள்ள மூலகத்தின் உப்பு கரைசலுடன் விடப்படும் பொழுது குறித்த கீழுள்ள மூலத்தின் உப்பு கரைசலில் இருந்து அந்த மூலகங்களை இடம்பெயர்க்கும், அதாவது அதை டிபாசிட்டாக மாற்றும். சோ எக்ஸுக்கா வையுக்கா ரியாக்டிவிட்டி கூடன்னு சொல்லி சொன்னால் எக்ஸுக்கு தான் ரியாக்டிவிட்டி கூட, வையிலையும் பார்க்கும். அதே மாதிரி கீழே எக்ஸுக்கா ஜெட்டுக்கா ரியாக்டிவிட்டி கூட, தாக்கத்திறன் கூட யாருக்கண்டா ஜெட்டுக்கு தான் ரியாக்டிவிட்டி கூட. சோ அது சரியான முறையில் ஒழுங்குபடுத்திருக்கேன்னு பார்த்தோம்னா ஜெட்டுக்கு எக்ஸுக்கும் வைக்கும் பார்க்க கூட, வைலையும் பார்க்க எக்ஸுக்கு கூட, எக்ஸ்லையும் பார்க்க ஜெட்டுக்கு கூட. அப்ப ஜெட்டுக்கு வைக்கும் எக்ஸ்லையும் பார்க்க கூடவா இருக்கு. சோ அந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா முதலாவது 3வது தான் வரும். 2 4 கட் அதுக்கு பார்க்க தேவை. அதுல பைக்கா ஜெட்டுக்கா தாக்குதிறன் கூடண்டா ஜெட்டுக்கு தான் தாக்குதிறன் கூட. சோ அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா பை லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஜெட் என்று சொல்ற 3வது ஆன்சரா வரும். பை சிறிது எக்ஸ், எக்ஸ் சிறிது ஜெட். தாக்குதிறன் ஆகலும் கூடினது ஜெட்டுக்கு, ஆகலும் குறைஞ்சது வைக்கு. அடுத்த 19வது கேள்வி பாத்தீங்கன்னா
3 மூலகங்கள் உலோகங்கள் தொடர்பான கூற்றுகள் தந்த வேண்ட இயல்புகள். அதை வச்சுக்கொண்டு அது என்ன உலோகம்னு கண்டுபிடிக்கும். ஏ வந்து ஃபங்கஸ் கொல்லியாக பயன்படும் ஒரு மின்காவல். சோ ஒரு எலக்ட்ரிக் இன்சுலேட்டரா இருக்கணும், ஃபங்கிசைடாம இருக்கும். எலக்ட்ரிக் இன்சுலேட்டர் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமா அது ஒரு அல்லுலோகமா தான் இருக்கும். அது 3 உலோகங்கள் வந்துக்கூடாது, 3 மூலகங்கள் வந்துருக்கணும். சோ நிச்சயமா அது ஒரு அல்லுலோகமா தான் இருக்கும், ஒரு நான் மெட்டலா தான் இருக்கும். சோ அது ஃபங்கிசைடா தொழிற்படுற ஃபங்கஸ் கொல்லியாக தொழிற்படுறா ஆப்வியஸா அது சல்ஃபரா தான் இருக்கும். சோ ஆன்சர்லயே நீங்க முதலாவது ஆன்சர் இப்ப வெட்டிடலாம். அங்க கார்பன் போடுறது, கார்பன் ஒரு ஃபங்கஸ் கொல்லியாக தொழிற்படாது. அடுத்தது கொதிநீரோடு தாக்கி அர்ப்பண உலோகமாக தொழிற்படும் என்று சொல்லி சொன்னால் அது ஜிங்கும் பெறலாம், மெக்னீசியம் பெறலாம். அது ஒரு சின்ன டவுட் பெறுது வெப்பமே. ஏன்னா ரெண்டுமே இரும்புக்கு மேதான் இருக்கு. சோ அரிப்பை தடுக்கிறதுக்கு ரெண்டுக்குமே நாங்க பாவிக்க முடியும். அடுத்தது உலோக பெற்ற வைத்தல்ன்றது வெல்டிங். 2 உலோகங்களும் ஒட்டுறது. அதோட கண்ணாடி உற்பத்தியிலையும் யாரு ஈடுபடுறேன்னு சொல்லி சொன்னால் அந்த கண்ணாடியை வெட்டி எடுக்கிறதுக்கு நாங்க பாய்க்கிறோம்னு சொல்லி சொன்னா போர்னை தான் பாய்க்கிறோம். சோ அப்ப 3வது ஆன்சர் வெட்டிப்பட்டுரும், சிலிக்கன் வராது. சோ இப்போ உங்களுக்கு 2லயா 4லயா ஆன்சர்ண்டா இப்போதைக்கு உங்களுக்கு பெஸ்ட் ஆன்சர் 4வது தான் இருக்கு. நீங்க ஜிங்க்ன்ற இயல்புலப்படி படிச்சிருக்க மாட்டீங்க. சோ கொதிநீரோட தாக்கி அரிப்பை தடுக்கும் மூலகமாக இருக்கிறது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு பெஸ்ட் ஆன்சர் 4 மெக்னீசியமா தான் இருக்கு. சோ ஃபங்கஸ் கொல்லியா பயன்படும் மின்காவலை எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர் which functions as fungicide வந்து சல்ஃபர். அடுத்தது ஹாட் வாட்டர் ரியாக்ஷன் இருக்குது, அடுத்து கொரோஷன் இருக்கு, அதாவது அரிப்பை ரஸ்டிங்க தடுக்கிற மூலமா இருக்கிற மெக்னீசியம். அடுத்த வெல்டிங், ப்ரொடக்ஷன் ஆஃப் கிளாஸ் ப்ரொடக்ஷன்ல பயன்படுற மூலமாக போரோன். ஆன்சர் 4வது ஆன்சரா. அடுத்தது 20வது கேள்வியை பாத்தீங்கன்னா நீர்க்கரைசலில் பகுதி அயனாக்கம் மூலம் H+ வெளிவிடும் சேர்வை. சோ அது என்ன நீர்க்கரைசல்ல பகுதி அயனாக்கம்? நாங்க நீர்க்கரைசல்ல ஏதாவது ஒரு பதார்த்தத்தை கரைக்கும் போது 2 விதமான அயனைசேஷன் நடக்கும். ஒன்று டோட்டல் அயனைசேஷன், ஃபுல் அயனைசேஷன், அடுத்த பார்ஷியல் அயனைசேஷன். ஃபுல் அயனைசேஷன் நாங்க போட்ட சகல மூலக்கூறும் பூரணமாக பிரிகி அடைஞ்சு. உதாரணமாக HCl, H2O மாதிரி வெண் அமிலங்கள். அதை வச்சுக்கொண்டுதான் நாங்க அமிலங்களோட மூலங்களோட வெண்மையை கழிப்போம். ஒரு அமிலத்தை நாங்க வெண் அமிலம் சொன்னோம்னா அந்த வெண் அமிலம் நீர்ல முற்றாக பிரிகை அடையும். HCl is equals to H+. அதை நாங்கள் குறிச்சு காட்டுன்னு சொன்னா HClக்கு எழுதிக்க சிம்பிள் உதாரணமா எடுப்போமே. நாங்கள் முற்றாக பிரிகை அடையதை நாங்க இப்படித்தான் காட்டுவோம், H++Cl-. இதை நாங்க முற்றான அயனாக்கம் சொல்லுவோம். சோ முற்றான அயனாக்கத்தை உடைய சேர்வைகள் நாங்க வெண்மையான சேர்வை, அதாவது அமிலமா இருந்தா வெண்மையான அமிலம் என்றும் மூலமாக இருந்தா வெண்மையான மூலம் என்றும் சொல்லுவோம். அதுல மூலமா பேஸ். ஆனால் எங்கட பகுதி அயனாக்கம் சொல்றது அந்த கரைசல் நாங்க இட்ட மூலக்கூறு, இந்த கரைசலுக்குள்ள நாங்க இட்ட மூலக்கூறுல ஒரு சில மூலக்கூறுகள் மட்டும்தான் அயனாக்கத்துல ஈடுபடும். அப்படியான ஆக்களை நாங்கள் மென் அமிலம் அல்ல மென் மூலங்கள் சொல்லுவோம், மின்பகு பொருட்கள் சொல்றோம். அதாவது அவ வந்து ஃபுல்லா அயனைஸ் ஆகிடும். அயனைசேஷன் ஃபுல்லா நடக்காது, பார்ஷியலா தான். குறிப்பிட்டாங்க 100 பேரை போட்டா அதுல 50 பேரோ 40 பேரோ தான் பிரிகி அடைவின, மெட்டாக பிரிகி அடையாம இருக்கு. சவையை நாங்க காட்டுறதுக்கு ஃபர்தர் கிரேட்ஸ்ல மேல் வகுப்புகளை நாங்க படிக்கிறது சமநிலை குறியீடு ஒன்று போட்டு காட்டுவோம். நான் வந்து H2CO3 எடுப்போமே. CO3 இப்படி ஒரு குறியீடு ஒன்று போட்டு காட்டும். அதாவது பகுதியாத்தான் பிரிவடையும். அந்த கரைசலுக்குள்ள H2CO3 அப்படியே இருக்கும், பிரிவடையாம கொஞ்சம் H+ இருக்கும், CO3 2- இருக்கும். ஆனா HCl
போல வண்ண அமிலங்களுக்குள்ள போட்டோனே நான் கரைச்சோடனே H+Cl- தனித்தனியா நிக்கும். ஆனா மென் அமிலங்களுக்குள்ள உதாரணமாக அசட்டிக் அமிலம் எல்லாம் அங்க தனியா ஒரு அசட்டிக் அமிலம் மூலக்கூறு பேசாம இருக்கு, பிரிகை அடையாம கொஞ்சம் பிரிகை அடைஞ்சு நிக்கும். அதுலதான் நாங்கள் பகுதி அயனாக்கம் சொல்லுவோம். வண்ண அமிலங்கள் எல்லாம் அதே பாருங்க H+ விடுவிக்கிற சேர்வைன்னு சொல்லி சொன்னா 4வது ஆன்சர் வராது. NaOH OH- விடுவிக்கிற சேர்வை. 4வது ஆன்சர் நீங்க கட் பண்ணிடலாம். பகுதி அயனாக்கம் மூலம் H+ விடுவிக்கிறா வண்ண அமிலங்களான HNO3 அதாவது நைட்ரிக் அமிலங்களும் H2SO4 வராது. முதலாவது 3வது ஆன்சரும் பட்டுப்பட உங்களுக்கு 2வது ஆன்சர் மிச்சமா இருக்கு. அதே மாதிரி ஒரு மென்மையான மூலம் NH4OH ஒரு அமோனியா கொடுத்து KOH NaOH அந்த முதலாம் கூட்ட மூலம் அந்த மாதிரி மென்மையான மூலங்களை கொடுத்து அதுக்கு NH4OH கொடுத்தா நீங்க அதை நீங்க என்னென்னு போடலாம், அதான் போடணும். அதான் பகுதியாக அயனாக்கம் அடைந்து OH- விடுவிக்கிறோம். பகுதி அயனாக்கம் முட்டான அயனாக்கம் இதான் 20வது கேள்விக்கு 2வது ஆன்சரா வரும். சோ இதோட Q3 பயாலஜி கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் ஃபுல்லா முடியுது. இதுக்கு அங்கால அடுத்த வீடியோல உங்களுக்கு இந்த Q3 பிசிக்ஸ் கேள்வி டிஸ்கஸ் பண்ணப்படும். தேங்க்யூ.